இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஸ்ப்ளெண்டர் ப்ரோ BS6. இதில் வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நல்லா இப்போ வாட்ச் பண்ணி பாருங்கள், நல்லா பக்காவாக இருக்கும். திடீர்னு நம்ம ஆக்சிடென்ட் கொடுக்கும்போது ஒரு மாதிரி அடைச்சி ஓடுது. அது மாதிரி வண்டியை வந்து ரன் பண்ணி பார்த்தா என்ன ஆகுதுன்னா, அப்படி வெட்டி இழுத்துட்டு போகுது. அது வந்து ஏதோ மிஸ் ஆகி போகிற மாதிரி இருக்குது. இதில் வந்து தோணுது. பார்த்தா தெரியும். நமக்கு வந்து ஃபுல்லாக கொடுத்தோம்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். லைட்டாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் வண்டி வந்து ஆஃப் ஆகிடுறது. அதே மாதிரி நமக்கு வந்து லைட்டாக வந்து மிஸ் ஆகுது. இப்போ பாருங்கள், லைட்டாக இப்போ வந்து நமக்கு வந்து மைல்டு ஆக்சிலேட்டர் கொடுத்து போகும்போது இதில் வந்து வண்டி வந்து அடைக்குது. நம்ம அதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல வந்து ஃபியூல் ப்ரெஷர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்பார்க் ப்ளக் நம்ம செக் பண்ண போகிறோம். இது ரெண்டையும் செக் பண்ணிவிட்டு மிஸ்ஸிங் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஃபியூல் ப்ரெஷர் வந்து போட்டு பார்க்குறோம். ஃபியூல் ப்ரெஷர் வந்து பக்காவாக இருக்குது, எந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். இனிமேல் என்ன பண்ணணுன்னா, நம்ம வந்து பவர் காயில் செக் பண்ணி பார்க்கணும். இது ஓனாக நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தா தான் இதை வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போதைக்கு வந்து வண்டி வந்து ஸ்லோவில் ஓடிட்டுருக்கு. லைட்டாக ஏறி இறங்குற மாதிரி வந்து சிம்டம்ஸ் இருக்குது. இன்னும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, த்ராட்டில் பாடியை கழட்டி சுத்தமாக க்ளீன் பண்ணி ஒரு டைம் கூட போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஃபியூல் ப்ரெஷர் பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஒரு வேளை ப்ளக்கோட ஓல்டர் போயிருக்குமோன்னு செக் பண்ணி பார்த்தோம். அப்போயும் நமக்கு வந்து சேம் அதே அடைக்கிற கம்ப்ளைண்ட் தான் இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு டவுட் வந்தது. என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஆக்சிடென்ட் சென்சாரில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒயர் வந்து கட் ஆகிடுச்சு. இதை வந்து டேப் பண்ணியிருந்தாங்க. அதோட சரி, அப்போ டேப் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னோம்னா, டேப்பெல்லாம் கழட்டி விட்டுட்டு கரெக்டாக லைன்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன். பக்காவாக இருந்துச்சு. மறுபடியும் அந்த அடைக்கிற கம்ப்ளைண்ட் அப்படியே இருந்தது. அதோட என்ன பண்ணேன், ஒரு ஒயரை மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டியை வந்து ஓட்டி பார்க்க பக்காவாக இருக்குது. அந்த மிஸ்ஸிங் எதுவுமே இல்லை. ஸ்லோவில் வந்து அடைக்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் வந்து எதுவுமே இல்லை. பக்காவாக அரெஸ்ட் ஆகிடுச்சு. சரி, அப்போ இது மேலே ஒரு டவுட்டுனால வந்து வேறு ஒரு சென்சார் வந்து இப்போ என்கிட்ட இருந்ததை வந்து எடுத்து போட்டிருக்கேன். இப்போ ஆக்சுவலாக வந்து இதுக்குள்ளே இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, உள்ளே பார்த்தாலே தெரியும், டென்சோ வந்து கிடக்குது. ஆக்சுவலாக டென்சோவில் 2 வயர் உள்ள ஜாக்கெட்டு ஸ்ப்ளெண்டருக்கு வருமானங்கிறது வந்து எனக்கு வந்து தெரில. ஆனால் ஆக்சுவலாக நான் வந்து இதுவுமே வந்து ஸ்ப்ளெண்டர்லேருந்து தான் கழட்டியிருந்தேன். சேம் ஒரே ஜாக்கெட்டு தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து என்டிஏவோட ஆக்சிடென்ட் சென்சாரு. இதில் வயரோட கலருமே வந்து நமக்கு வந்து மாறும். பிளாக்கும் அது போக வந்து சாம்பலும் இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா ஒயிட்டும் ப்ளூவும் வந்து இருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ இது வந்து பக்காவாக வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், மாட்டியாச்சு. இப்போ வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். அருமையாக இருக்குது. இப்போ இந்த ஸ்பார்க் ப்ளக்கை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கனெக்ட் வந்து பண்ணிவிட்டு நம்ம வந்து வேறு போட்டுட்டோம். கப்ளரும் மேலே இல்லை. அதனால் ஒரு ஒயர் கிளிப்பை போட்டு இப்போதைக்கு மட்டும் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். முதல்ல என்னாகும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்படி ஸ்லோவில் ஓட விட்டுருந்தாலே என்னாகும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஆக்சிடென்ட் சென்சார் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் டக்குன்னு அப்படியே ரிட்டன் ஆகி நமக்கு வந்து என்ன ஆகிடுது அப்படின்னு சொன்னோம்னா வந்து ஆஃப் ஆகிடுது. ஏன்னா இதில் வந்து கம்ப்ளைண்ட் வந்து வந்துச்சு இந்த ஆக்சிடென்ட் சென்சாரில். ஆனால் இப்போ எவ்வளோ நேரம் நம்ம வந்து ஸ்லோவில் ஓட விட்டாலும் அந்த ஸ்லோ வந்து பக்காவாக வந்து ஓடிக்கிட்டு ஜம்முன்னு ஓடிக்கிட்டு இருக்குது. வண்டியும் ட்ரையல் பார்த்துட்டு வந்துட்டேன். இப்படியே வச்சு நம்ம வந்து பாடியில் எதுவும் டச் ஆகாமல் அப்படியே மாட்டி நான் வந்து ட்ரையல் பார்த்துட்டு வந்துட்டேன். இப்போ வந்து மிஸ்ஸிங்கோ எந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. இந்த வண்டியில் வந்து ஸ்ப்ளெண்டரில் வந்து ஆக்சிஜன் சென்சார் தான் கம்ப்ளைண்ட்டு.
இப்போ புதுசு வந்து நான் வந்து வாங்கிட்டு வந்து மாட்டிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் நான். இப்போ நம்ம வந்து ஓட்டு சென்சார் வந்து புதுசு வந்து வாங்கி மாட்டியாச்சு. இப்போ வண்டி ஓட்டி பார்த்ததில் வந்து பக்காவாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போம்.